ஹாய், வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல். இன்னைக்கு நம்ம அகிலாண்டீஸ்வரி சமையலில் ஒரு பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வச்சு பொரியல் மாதிரி செய்ய போகிறோம். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க இந்த டிஷ்ஷுக்கு, அதான் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி கையில் உடைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். பச்சை பட்டாணி எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லை, அதனால காஞ்ச பட்டாணியை நான் குக்கரில் விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். இப்போ இதில் காரத்துக்கு சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த பொடியோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பட்டாணியையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் சேர்த்துக்குங்க, அதுவும் நல்லா இருக்கும். எங்கிட்ட இல்லாதனால நான் காஞ்ச பட்டாணியை குக்கரில் ஒரு 10 விசில் விட்டு ஊற வச்சு ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விடுங்க. கல்யாண வீட்டிலலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு மாதிரி வைப்பாங்க. சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, அப்பளம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு கூட நீங்கள் காலையில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும்.
இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம், வேர்க்கடலை சட்னி, பட்டாணி உருளைக்கிழங்கு மசியல், சூடான ரசம், இதோட தயிரும் வச்சுருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சு. இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசியலை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.